மேலறை தியானம் ஜூன் மாதம் 21ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஜூலியானிஸ் பாஸ்டி பிச்சாடோ, டொமினிக்கன் குடியரசு. தலைப்பு தந்தையாகிய கடவுள். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி 19ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எனது பெற்றோர் இளம் வயதிலேயே விவாகமாகி 4 வருடங்களில் விவாகரத்து செய்தார்கள். நானும் எனது சகோதரியும் எமது தகப்பனாருடன் வாழ்வதென்று தீர்மானிக்கப்பட்டது. குறைவுகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் எமது தகப்பனார் தனது பிள்ளைகளுக்கு தன்னால் இயன்ற அளவு நல்லதையே செய்தார். தொடர்ந்த வருடங்களில் எனது தகப்பனாருடன் அன்பான விசேஷ உறவை வளர்த்து கொண்டேன். வாசிப்பதிலும் உணவிலும் அன்பை பகிர்ந்து கொண்டோம். சிறுவயதில் உணவருந்த வெளியே போனால் உணவு பரிமாறுபவர் எமது தேவை என்னவென்று கேட்பார். நான் எனது தந்தைக்கு விருப்பமானதே எனக்கும் என்று சொன்னதை பலமுறை நினைத்து பார்த்திருக்கிறேன். இப்போது அந்த விடை ஒரே தன்மை, நம்பிக்கை, தங்கியிருத்தல், அன்பு, சொந்தமான ஆகிய வார்த்தைகளை நினைவுக்கு கொண்டு வருகிறது. தந்தையாகிய கடவுளுடனான எமது உறவும் அதை போன்றதே. கடவுளின் அன்பில் எமது பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் உணரும் போது அவருடனான உறவு வளருகிறது. நாம் அவருடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தப்படும் போது எமது வாழ்க்கை முழுவதுமாக அவரிலே தங்கிவிடுகிறது. அவர் எம்மில் கிரியை செய்வதை நாம் கேட்கும்போது எமது தேவைகளை அறிந்திருக்கும் கடவுள் அவற்றை நிறைவாக்குவார். அவருடைய அன்புக்கு அளவில்லை. ஜெபம். பரலோக தகப்பனே, உங்களில் நாம் வைத்திருக்கும் அன்பையும் நம்பிக்கையையும் பெருக பண்ணுங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எல்லாவற்றினும் மேலாக கடவுள் எம்மை நேசிக்கிறார். கடவுளுடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.